Hello students, இந்த வீடியோவில் நம்ம நியூ டாபிக் பார்க்க போகிறோம். +1 அக்கௌண்டன்சியில் யூனிட் 2 கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அக்கௌண்டிங், கருத்து கட்டமைப்பு, அக்கௌண்டிங் கணக்கு பதிவியலின் கருத்து கட்டமைப்பு. அதில் புக் கீப்பிங்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்ன, டெஃபனேஷனு, ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸு, ஆப்ஜெக்டிவ்ஸ், அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அக்கௌண்டிங் ப்ராசஸ்லேயே இது bookkeeping is identifying and recording of transactions in the books of accounts. அக்கௌண்டிங் ப்ராசஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்ன டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் நடந்திருக்கு, பர்ச்சேஸ், சேல்ஸ், இல்லை எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கா, இல்லை இன்கம்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்திருக்கா, இல்லை பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். இப்போது புக்லேயும் இருக்கலாம், இல்லை லெட்ஜர் புக்கு பேரேட்லேயும் இருக்கலாம், இல்லை இப்போல்லாம் கம்ப்யூட்டர்லேயும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதை தான் புக் கீப்பிங் சொல்கிறாங்க. திஸ் இஸ் நெசசரி ஃபார் எனி பிஸ்னஸ் ஆஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் ஹேப்பனிங் இன் எ பிஸ்னஸ் என்டிட்டி மஸ்ட் பி ரெக்கார்டட் ஸோ தட் த இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் ஃபர்தர் அனாலிசிஸ். எந்த ஆர்கனைசேஷன்லேயும் இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி வச்சா தானே அது அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்யூச்சர் பர்பஸுக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புக் கீப்பிங் ஃபார்ம்ஸ் த பேஸ் for the preparation of financial statements and interpretation, which are the most important functions of accounting. இந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷனாக ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ புக் கீப்பிங் வந்து ஒரு பேஸாக இருக்குது, ஃபண்டமெண்டலாக இருக்குது. எதுக்கு? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு பேசிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எ ப்ராட் சென்ஸ் மீன்ஸ் டீப் அண்ட் வைட் சென்ஸாக பார்த்தா அக்கௌண்டிங் இன்க்ளூட்ஸ் புக் கீப்பிங் ஆல்சோ. இன் எ ஸ்மால் பிஸ்னஸ் த என்டையர் அக்கௌண்டிங் ஒர்க் மே பி பர்ஃபார்ம்ட் பை எ சிங்கிள் அக்கௌண்டன்ட். இன் எ லார்ஜ் ஃபார்ம் தேர் மே பி எ செப்பரேட் பர்சன் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் புக் கீப்பிங். இப்போ ஸ்மால் லெவல் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பு, ஒரு தனியாக ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருக்காரு, இல்லை லெஸ் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் சிங்கிள் பர்சனே இஸ் இனஃப், அக்கௌண்டன்ட் போதும். ஏன்னா கம்மியாக தான் டிரான்சாக்ஷன் நடக்கும்ல. அதே இன் கேஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேலில் வந்து செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருப்பாங்க புக் கீப்பிங் ஒர்க்குக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் எம்என்சி கம்பெனிஸ், ரிலையன்ஸ், டாடா கன்சல்டன்சி, அதுக்கப்புறம் விப்ரோ, இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் புக் கீப்பிங் ரெக்கார்டிங்க்குனே தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். Meaning of bookkeeping. Bookkeeping is the process of recording financial transactions in the books of accounts. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸே என்னது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ப்ராசஸில் புக் கீப்பிங் இஸ் பிளேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைமரி ஸ்டேஜ். இட் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. It includes recording the transactions and classifying the same under ப்ராப்பர் ஹெட். ப்ராப்பர் ஹெட்ஸ்னால் வாட் இஸ் தட்? பர்ச்சேஸாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் கரெக்டாக அதோட ரிலேட்டட் ஹெட்டிங்லேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். புக் கீப்பிங் ஒர்க் இஸ் ஆஃப் ரொட்டீன் நேச்சர். டிரான்சாக்ஷன் மே பி ரெக்கார்டட் இன் த அக்கௌண்டிங் புக்ஸ், நோட்புக்ஸ், லெட்ஜர்ஸ் ஆர் மே பி ரெக்கார்ட் இன் ஏ கம்ப்யூட்டர். இது ரொட்டீன் ஒர்க், டே டு டே கிளரிக்கல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. இது ஒரு நோட் புக்லேயோ இல்லை லெட்ஜர்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் புக் கீப்பிங். டெஃபினேஷன் வந்து ஜேஆர் பேட்லி பாய் என்ன சொல்லியிருக்காருன்னா, புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் ஏ செட் ஆஃப் புக்ஸ். ஒரு செட் ஆஃப் புக்ஸில் புக் கீப்பிங்கிறது ஒரு கலை. என்னென்ன டிரான்சாக்ஷனை, அதை டீலிங்ஸை, பிஸ்னஸ் டீலிங்ஸை எழுதி வைக்கிறது, ரெக்கார்டிங் அப்படின்றது பேட்லி பாய், ஜேஆர் பேட்லி பாய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்.என். கார்ட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புக் கீப்பிங் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கரெக்ட்லி இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட் ஆல் தோஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் மணி ஆர் மணி இஸ் ஒர்த். ஆர்.என். கார்ட்டர் வியூவில் பார்த்தா புக் கீப்பிங்கில் மணி ஆர் மணி இஸ் ஒர்த்தாக இருக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏ கம்பெனி purchase goods for the value of rupees 10,000 from B அப்படின்னா அந்த இடத்துல
அந்த rupees 10,000ன்றது இட் ஷுட் பி தேர், மணியோட வேல்யூ இருக்கணும் அப்படின்னு ஆர்என் கார்ட்டர் சொல்கிறாரு. Features of bookkeeping. Features na characteristics. It is the process of recording transactions in the books of account. The recording transaction is the first process, then monetary transaction only are recorded in the books. Transaction record பண்ணுறது ஃபஸ்ட்டு, செகண்டு மானிட்டரி வேல்யூவாக இருக்கணும். சும்மா ஏ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் பி அப்படின்னா இந்த இடத்துல மானிட்டரி வேல்யூவேஷனே இல்லை இல்லையா. ஸோ இட் ஷுட் பி த டிரான்சாக்ஷன் ஷுட் ஹேவ் த மானிட்டரி வேல்யூ. புக் கீப்பிங் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ். தென் இட் இன்க்ளூட்ஸ் ஜேர்னலைசிங் அண்ட் லெட்ஜர் போஸ்டிங். இது ஜேர்னல் குறிப்பேடும் எழுதி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் இதிலேருந்து பேரேட்லேயும் போஸ்டிங் கொடுத்துருக்கணும். இதுதான் புக் கீப்பிங் சொல்கிறாங்க. Objectives of bookkeeping: to have a complete permanent record of all business transaction in chronological order under appropriate heading. எல்லா டிரான்சாக்ஷனையும் கம்ப்ளீட் அண்ட் பர்மனன்ட் ரெக்கார்டாக பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எதில் க்ரோனாலாஜிக்கல் மீன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட் வைஸு அப்ராப்ரியேட் ஹெட்டிங்கில் பதிவு பண்ணி வைக்கணும். It facilitates ascertainment of the profit or loss of the business during a specific period. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயருக்கு அக்கௌண்டிங் பீரியடில் இந்த பிஸ்னஸில் லாபம் வந்திருக்கா இல்லை நஷ்டமாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அசர்டைன்மெண்ட் மீன்ஸ் டு ஃபைண்ட் அவுட். இது புக் கீப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். அது மட்டும் இல்லை, லாபம் நஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் பொசிஷனு ஒரு பிஸ்னஸில் எந்த அளவுக்கு நிதி நிலைமை இருக்குது, இவங்களால் ஃபர்தராக ஃப்யூச்சரில் எதனா டெப்ட்டு கடனை கட்ட முடியுமா, திரும்பி கட்ட முடியுமா, இல்லை ஃபர்தராக பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கும் இந்த புக் கீப்பிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். டு நோ த ப்ரோக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது இந்த பிஸ்னஸில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக் கீப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு ஃபைண்ட் அவுட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் அண்டு டு ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த இடத்துல டேக்ஸ் லைபிலிட்டிஸ் மீன்ஸ் வாட் இஸ் that? Sales tax, income tax, capital gain taxes, tax debt owed to government. இந்த ரிலேட்டட் இப்போ சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும், கேபிட்டல் கெயின் டேக்ஸஸ், இந்த மாதிரி டேக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த புக் கீப்பிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் டு கெட் த லைசன்ஸ் அண்ட் பர்மிட்ஸ் டு ரன் த அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ், இதுக்கெல்லாமே இந்த புக் கீப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங்: transactions are recorded systematically in chronological order in the books of accounts. சிஸ்டமேட்டிக்கலாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் இந்த ரெக்கார்டிங் கூட இருக்கணும். கரெக்டாக ஜேர்னல்னால் ஜேர்னல் என்ட்ரி கரெக்டாக போட்டிருக்கணும். தென் போஸ்டிங் ஃப்ரம் த ஜேர்னல் டு லெட்ஜர் சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் லெவல் அக்செப்டட் மெத்தடில் தான் இருக்கணும். Thus, the bookkeeping provides a permanent and reliable record for all business transactions. இந்த விதமாக தான் இந்த bookkeeping ரிலையபிளாக உண்மைத்தன்மையும் ஒரு நிரந்தரமான ஒரு ரெக்கார்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு? பிஸ்னஸுக்கு. bookkeeping is useful to get the financial information. What is that financial information? ப்ராஃபிட்டா, கேஷ் ஃப்ளோ, பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ கேஷ் போயிருக்கு, அப்புறம் எவ்வளோ கேஷ் வந்திருக்கு, கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கும் புக் கீப்பிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இட் ஹெல்ப்ஸ் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். கண்ட்ரோல் இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இப்போ இஷ்டத்துக்கு எக்ஸ்பென்சஸ் செலவாயினே இருக்குது, அது ஒரு கண்ட்ரோலிங்கே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த புக் கீப்பிங் வந்து வெரி யூஸ்ஃபுல் டு கண்ட்ரோல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் டு கெட் த லோன்ஸ் ஃப்ரம் த பேங்க்ஸ். பேங்க்ஸ்லேருந்து நிறைய கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு கண்ட்ரோல் த வேரியஸ் சுச்சுவேஷன். Records provided by business serve as a legal evidence in case of any dispute. Any dispute means what is that? Any arguments. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லீகலி எவிடன்ஸாகவும் இந்த புக் கீப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஓவர் த இயர்ஸ் இஸ் பாசிபிள். ஆல்சோ கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட். இப்போது
வேறு நிறைய ஆர்கனைசேஷனுடைய ப்ராஃபிட்டு எந்த விதமாக அவங்களோட ப்ரோக்ரஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் இயரில் இல்லை போன ஒரு 4-5 வருஷத்தில் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகிருக்கு, இப்போ நம்ம ஃப்யூச்சரில் இல்லை ஃபர்தராக எப்படி நம்ம ப்ரோக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணுறதுக்கும் அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த புக் கீப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் liability also. Limitations of bookkeeping. Bookkeeping has the following limitations. Only monetary transaction are recorded in the books of accounts. இப்போ அந்த டிரான்சாக்ஷனில் மணி வேல்யூ இல்லைன்னா நாட் ரெக்கார்டட் இன் த புக்ஸ். மணி வேல்யூ கம்பல்சரி எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ வேல்யூவில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக அந்த டிரான்சாக்ஷனில் இருக்கணும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். இந்த இடத்துல ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ்னால் என்ன? increase or decrease in the purchasing power of money. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்ஸ் வாங்குகிறோம், அதோட வேல்யூ வந்து இப்போ கோல்டே வச்சுக்கோங்களேன், ஒரு பிஃபோர் 5 years or 10 years வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து சான்சஸ் அதிகமான காலங்கள் மாற அப்போது அதோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. அதே மாதிரி போன மாதம் இல்லை 4 நாளுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு பவுனு, இப்போ ஒரு அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கூட்ஸோடைய வேல்யூ சேஞ்சஸ் இருக்கிறத கன்சிடர்டே பண்ணாது. நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் டேட்டா ரெக்கார்டட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர். தட் இஸ் ஒன்லி பாஸ்ட் டேட்டா ரெக்கார்டர். ஏற்கனவே நடந்த ஆல்ரெடி ஹேப்பன்டு எக்ஸ்பென்சஸ், ஹேப்பன்டு பர்ச்சேசிங் மட்டும்தான் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். Bookkeeping versus accounting. Following are the difference between bookkeeping and accounting. இதில் புக்கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஸ்கோப்பு. இதோட நோக்கம் என்னவாக இருக்கணும்? இட் இஸ் கன்சர்ன் வித் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அக்கார்டிங் டு த டாபிக் தே classify the transaction. அதே அக்கௌண்டிங்கில் நாட் ஓன்லி ரெக்கார்டிங் பட் ஆல்சோ கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரிட்டிங் ஃபினான்ஷியல் டேட்டா. இது எல்லா டேட்டாவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ரெக்கார்ட் பண்ணுறதோட வேலை முடியல, ஒன்று கிளாஸிஃபை பண்ணுறது. சம்மரைஸ் மீன்ஸ் வாட் இஸ் தட்? இப்போ ஒரு மந்தில் எவ்வளோ கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், டோட்டலாக 5,000, 10,000, 1 lakh, 2 lakh, இது எல்லாம் டோட்டல் பண்ணி இந்த மந்தில் கேஷ் டிரான்சாக்ஷன் 5 lakhs இல்லை 10 lakhs அப்படின்னு டோட்டல் பண்ணுறோம்ல, அதை தான் சம்மரைசிங் அண்ட் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங், இன்ஃபார்ம் டு, எக்ஸ்பிளைன்டு டு த ஓனர். திஸ் இஸ் கால்ட் அக்கௌண்டிங் ப்ராசஸில் இந்த மாதிரி so many steps is there. Stages. Bookkeeping is primary stage and vice versa. Apart from the primary stage, it includes secondary stage. Bookkeeping first stage, accounting வந்து secondary stage. நேச்சர் ஆஃப் ஜாபில் ரொட்டீன் அண்ட் கிளரிக்கல். இது இங்கே அக்கௌண்டிங்கில் அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். ஒன்று ஆய்ந்து பகுப்பாய்வு பண்ணுறது தான் அது அக்கௌண்டிங்கில். இட் ரெக்வயர்ஸ் பேசிக் நாலேஜ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேர்னிங் அண்ட் போஸ்டிங்க்கு மட்டும் பிரின்சிபல் இருந்தால் போதும், குறிப்பு எடுக்கும், பேர் எடுக்கும். அதே அக்கௌண்டிங்கில் தரோ நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங், பிரின்சிபலும் தெரிஞ்சிருக்கணும், ப்ரொசீஜரும் இருக்கணும், ப்ராக்டிசஸும் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஸ்கில் ரெக்வயர் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் புக் கீப்பிங். இட் ரெக்வயர்ஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில். புக் கீப்பிங்கில் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுற அளவுக்குலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ரெக்கார்டிங் இஸ் இனஃப். பட் அக்கௌண்டிங்கில் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Relationship among bookkeeping, accounting and accountancy. Bookkeeping is part of accounting. It is the primary stage. It is the process of recording transaction in the books of accounts. Bookkeeping என்றது பேசிக் ப்ரைமரி ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த லேயர் தான் ஃபஸ்ட்டு, இதுக்கு அடுத்த லேயர் தான் அக்கௌண்டிங். அந்த அக்கௌண்டிங் வந்து பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்சியோட பார்ட்டாக தான் அக்கௌண்ட்ஸை பார்க்குறோம். Accounting is the process of recording, classifying, analyzing, interpreting of financial data. ஒவ்வொரு பிஸ்னஸுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு, இது செகண்டரி ஸ்டேஜுக்கு போகும். But in accountancy, it is the systematic knowledge
of accounting process contains the standards, principles, policies, procedures to be followed in accounting. அதே அக்கௌண்டன்சியில் நிறைய கான்செப்ட் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இட் கண்டெயின்ஸ் அ ஸ்டாண்டர்ட், அப்புறம் பிரின்சிபல், கொள்கைகள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் அக்கௌண்டன்சி. ஸோ புக் கீப்பிங் primary stage, accounting secondary stage, then finally this includes and leads to accountancy stage. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2.3 வரைக்கும் பார்த்துருக்கோம். 2.3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ்.